ஹே வெல்கம் யூ ஆல். கலர் ப்ரிடிக்ஷன் கேம்லேயே யூசர்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பசிபிக் மால்னு சொல்லக்கூடிய கேமில் ஒரு சூப்பரான 2 ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எப்படி பெட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பசிபிக் மால் பற்றி நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 2 சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு 2 சூப்பரான புது பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் ஒரு 10Kக்கு மேலே நீங்கள் மோர் தென் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% போனஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் கேம் விளாட்றதுக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி தான் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மற்ற கலர் ப்ரிடிக்ஷன் கேமில் நீங்கள் எப்படி அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ நீங்கள் அங்கே ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். பட் பசிபிக் மாலை பொறுத்தளவு அப்படி கிடையாது. நீங்கள் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஜஸ்ட் நியூ இயர் ஆஃபர், நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர்னு இருக்கும். அப்படி கிடையாது, இப்போ இந்த ஆஃபர் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் மினிமம் 10K ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% போனஸாக வந்து கொடுப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து 10K ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் வந்து 1000 rupees சம்திங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். 20,000 அப்படின்னா ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு 10% அமௌண்ட் வந்து பசிபிக் மால்லேருந்து அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஆட்கள் வந்து சேர்ப்பீங்க தெரியுமா? ஸோ இப்போ அதாவது நீங்கள் ஏஜென்ட்டு, ஸோ இப்போ ஏஜென்ட் அப்படின்றப்போ உங்களோட லிங்க் கிளிக் பண்ணி யாராச்சும் ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ பசிபிக் மால் கேம் விளையாட சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னா இதுக்கும் சம்திங் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க விளையாடக்கூடியவங்க ஆக்டிவ் பிளேயர்ஸாக இருக்கணும். நீங்களே 5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி உங்களுக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் வந்து டேயில் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 5 பெட்ஸ் ஆச்சும் அவங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சேம் ஐபியிலையோ இல்லை வந்து சேம் பேங்க் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணியிருந்தால் இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்டிவ் உங்களுக்கு கீழே 5 பிளேயர்ஸ் ஆக்டிவாக டெய்லி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 200 ரூபாய் ரிவார்டை வந்து டெய்லி வந்து கிடச்சிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு கீழே 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ரிவார்டை வந்து 500 ரூபாய் கிடச்சிட்டே இருக்கும். அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும், கேம் ப்ளே பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 20 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பெர் டேக்கு 1200 கிட்ட ரிவார்டாக வந்து கிடச்சிட்டே இருக்கும். 40 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணுறாங்கன்னா 2500 rupees உங்களுக்கு ரிவார்டாக மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டிவ் பிளேயர்ஸாக இருக்கணும். ஸோ ஆக்டிவ் பிளேயர்ஸாக இல்லாமல் கேம் விளாடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் கிடையாது. அவங்க ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் 40 பேர் ஆக்டிவ் பிளேயர்ஸ் நீங்கள் சேர்த்து விட்ருக்கீங்க அப்படின்னா 2500 ரூபாய் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற கேமை பொறுத்தளவு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு லிமிட்னு வச்சுருப்பாங்க. ஸோ 50 ரூபாய் மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும், 100 ரூபாய் மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பசிபிக் மாலை பொறுத்தளவு அந்த ஒரு இதே கிடையாது. நீங்கள் 10 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறதுனாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில அமௌண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, போனஸாக வந்து சேர்த்து கொடுப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் 1000 rupees போடுறீங்கன்னா அதுக்கு சம் போனஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்னு வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பசிபிக் மாலை உங்களுடைய சோசியல் மீடியா பேஜ் லைக் இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸோ உங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் நீங்கள் வந்து பசிபிக் மாலை அபவுட் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, இல்லை ஸ்டோரி ஏதோ போடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பசிபிக் மாலை பற்றி மட்டும் அபவுட் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு 30 rupees வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் அது கூட 15 rupees வந்து கொடுப்பாங்க. லைக் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா ப்ரூஃபையுமே நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. நீங்கள் கேம் விளையாடி வித்ட்ரா ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அது கூட பசிபிக் மாலை பற்றி அபவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 rupees வந்து பெர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் அது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 30 rupees, ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 30 rupees, ஸோ ட்விட்டரில் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 30 rupeesன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 30 rupees உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் எந்த ஒரு கேம்லையுமே இல்லாத ஒரு சூப்பரான ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் மாலில் வந்து இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கேம்லையுமே 24/7 உங்களுக்கு வந்து கலர் ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. பட் பசிபிக் மாலை பொறுத்தளவு அப்படி கிடையாது. 24/7 உங்களுக்கு கலர் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. லைக் அது நியூ இயராக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், தீபாவளியாக இருக்கலாம், எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் கூட ஸோ இவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்த நம்பர் உங்களுக்கு என்ன வரும், என்ன கலர் வரப்போகுது அப்படின்றத எப்போதுமே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடியது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் ஆகிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த லாஸ் ஆகிறதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபீஷியலாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த குரூப்லேயே. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். லைக் இப்போ வந்து நீங்கள் 1
எக்ஸாக வந்து ஃபஸ்ட் வந்து போடுவீங்க. இப்போ நீங்கள் அமௌண்ட் பெட் பண்ணுறப்போ நீங்கள் ரூ. 100 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப ரூ. 100 வந்து போடாமல் ரூ. 300 வந்து போடணும். அதாவது 3x போடணும். 3x போடுறீங்க அப்படின்னா நீங்கள் விட்ட அமௌண்ட்டை இது மூலிமா ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ ரூ. 300 உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 900 வந்து போடணும். ஸோ அதாவது 9xல வந்து போடுற மாதிரி இருக்கும். 1x 3x 9x 27x 81x 243xன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேஸ்ட் ஆகிற அமௌண்ட் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடியது ரூ. 100 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி பண்ணாமல் ரூ. 10 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க ரூ. 10 ரூ. 90 ரூ. 270 810 2430 இந்த மாதிரி நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸுமே வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைக் இப்போ ஒரு ரூ. 3000 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரூ. 3000 வச்சுட்டு உடனே ரூ. 3000 ஒரே இதில் போட்டு நீங்கள் வந்து லாஸ் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் ரூ. 3000 வச்சுருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஸ்டார்டிங் பேசிக் ரூ. 10 இருந்து வந்து பெட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் தென் இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் வந்து பசிபிக் மால் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மீம் கான்டெஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லையோ இல்லை எதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் மாலை பற்றி ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ பசிபிக் மாலை பற்றி ஏதோ ஒரு ட்ரோல் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி ஃபன்னியாக ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய அதை ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணி இங்கே டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து January 21 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு January 21 வந்து ப்ரைஸ் மணி 3000 வந்து கொடுப்பாங்க. லைக் இது ஒரு சூப்பரான பெனிஃபிட்னே வந்து சொல்லலாம். அண்ட் தென் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லைக் இப்போ இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கலர் என்ன வரும். இப்போ அதாவது பீரியட் கீழே வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் 411வது பீரியடுக்கு க்ரீன் இல்லைனா 2 இல்லைனா 4. ஸோ க்ரீன் விழுகணும், இல்லை 2 இல்லைனா 4, இது 3ல் ஏதோ ஒன்று விழுகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எப்படி வந்து பெட் பண்ணலான்னா க்ரீன் அதாவது கலரில் வந்து நீங்கள் பெட் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் கலரில் 100 rupees போடுறீங்க அப்படின்னா அதே வந்து நீங்கள் நம்பர்ஸில் போடுறப்போ 20 rupees, இதில் 20 rupees, அதில் 20 rupees அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா நம்பர் வின்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 200 கிடைக்கும். அதுவே இல்லை கலர் வின் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து இதில் ஒரு 100 அதில் ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிறோட 200 கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 200 ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈக்குவல் பண்ணி நீங்கள் பெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகாமல் வந்து வின் பண்ண முடியும். இல்லை கலர் தான் வரும், எனக்கு கலர் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கலரில் மட்டுமே போட்டுட்டு இருக்காதீங்க. நம்பர்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நானே நிறைய தடவை நம்பரில் போட்டு எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ, பை.